ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு அரசியல் விமர்சகர் மணிகண்டன் வீராசாமி சார் இணைஞ்சிருக்காரு. வாங்க பேசலாம். 14 வயது ஒரு இளம் பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்குறாங்க. முன்னுக்கு முரணாக ஒரு கட்டுக்கதைகளை பேசி ஆட்சிக்கு வந்தது இப்போ அம்பலமாயிருக்கு. சிங்கப்பெண் திட்டம் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க, ஆனா வண்டி அதே வண்டி தான். அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்க ஆக்ரோஷமா பேசினா மட்டும்தான் ஆட்சி கட்டல அமர முடியும். நீங்க ரொம்ப மென்மையா அணுகுனீங்கன்னா தோல்வியை சந்திக்கின்றது திமுகவுக்கு ஒரு பாடம். ஸ்டாலின் அங்கிள்னு சொன்னார். ரொம்ப நாகரிகமான அரசியலை இவர் எதிர்கொண்டாரு. போர் நடக்குது, ஆயுதத்தோட வராங்க. நீங்க நல்லவர், நேர்மையானவர், ஆயுத பாணியா போய் வெறும் கையில நான் சண்டை போடணும்னா அப்ப யாருக்கிட்ட ஆயுதம் இருக்கோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. சமாதான புறா கையில் எடுக்கிறார். வெள்ளக்கொடிக்கு வேலை வந்துச்சு. முத நாளே கருப்பு சிவப்பு நான் வீழ்த்துவன்னு சொன்னவர் முத நாளே வெள்ளக்கொடியை கையில் எடுத்துட்டு என்ன பண்றாருன்னா ஊர்வலம் வர்றாரு. பெரிய சுமையை தூக்கி என் தலையில வச்சுட்டாங்கன்னா முதலமைச்சர் பதவி உங்களுக்கு சுமைன்னா ஏன் சார் அந்த இடத்துக்கு வரீங்க? நிறைவேற்ற முடியாத வாக்குறுதியில் கண்ணை மூடிட்டு கொடுத்துட்டாங்க. அதை நிறைவேற்ற முடியாதுன்றதுனால இப்பயே பார்த்தீங்கன்னா ஒரு போட்டு வைக்கிறார், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. ரத்தன் பண்டிட் அவருக்கு அரசு பதவி கொடுக்குறாங்க. நீங்க மக்களுக்கு சேவை செய்ய வந்தீங்களா, உங்க கூட இருக்கவங்க திருப்திப்படுத்துறதுக்காக அவங்கள ஒரு உயர் பதவியில உட்கார வச்சு அழகு பார்க்கணும் நீங்க வந்தீங்களா? சொல்லுங்க. நீங்க உங்களால அதிமுக பல பிளவுகள் இருக்கு. அப்ப எல்லாமே இந்த அரசியல் முழுக்க முழுக்க உங்களை சுத்தி நடக்கும்போது ஆள் வைக்கிறதெல்லாம் கண்ணி வெடி தான் இருக்கு. பொதுவாக சட்டமன்றத்துக்குள்ள ஆளுங்கட்சி தரப்புல தான் அதிக எம்எல்ஏக்கள் இருப்பாங்க. ஆனா இந்த தடவை எதிர்கட்சியில் அதிகப்படியான எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க அப்படின்றது அட்டாக் ஆரம்பிச்சிட்டாரா உதயநிதி ஸ்டாலின்? சார் வணக்கம். வணக்கம் பிரதர். நீண்ட இழுபறிக்கு பிறகு முதலமைச்சர் விஜய் அப்படின்னு பதவியேற்று கொண்டார். பதவி ஏற்றுக்கொள்ளும் பொழுதே இந்த பக்கம் இந்த புளியாந்தோப்பு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு காவல் நிலையத்துக்கு எதிராகவே திருநங்கைகளுக்குள்ள பயங்கரமான ஒரு பிரச்சனை, சட்ட ஒழுங்கு பிரச்சனை பயங்கரமாக எழும்பியிருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இவர் ஆட்சிக்கு வந்தால் சட்ட ஒழுங்குலாம் ரொம்ப பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ இவர் பதவியேற்றுன்னு இருக்கும் போதே இங்கே ஒரு பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஆகி ரொம்ப பேசும் பொருளாக இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க? பதவியேற்றதுக்கு அப்புறம் நான் என்ன சொல்கிறேன்னா, பொதுவாக பார்த்தீங்கன்னா தனி மனித ஒழுக்கம் தான் முதலானது. அது யாராக வேணா இருக்கட்டும். ஒரு தனி மனிதர்கள் நீங்கள் எவ்வளோ தூரம் சிறப்பாக செயல்படுறீங்க, நீங்கள் எவ்வளோ தூரம் ஒபே பண்ணுறீங்க, அரசாங்கத்தோட ரூலை நீங்கள் எவ்வளோ தூரம் மதிக்கிறீங்க, அது சாலை விதியாக இருக்கலாம், உங்கள் தனி மனித ஒழுக்கம். இதை சார்ந்து தான் பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு வரும். நீங்கள் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, ஐயா கலைஞர் காலத்திலும் சரி, அம்மையார் ஜெயலலிதா காலத்திலும் சரி, எடப்பாடி அவர்கள் காலத்திலும் சரி, திரு மு.க. ஸ்டாலின் காலத்திலும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா காவல்துறை தன் வேலையை செய்யும். தனி மனிதர்கள் செய்கின்ற இந்த குற்றங்களுக்கு காவல்துறை பொறுப்பேற்கணும். அது பொறுப்பு இல்லைன்னு நம்ம சொல்ல முடியும். ஆனா இதுக்காக ஒரு அரசாங்கத்தை முடிச்சு போடுவோம் பார்த்தீங்கன்னா, இது அப்படிதான் நம்ம சொன்னோம். பெருவாரியா என்ன சொன்னோம்னா, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, போதை பழக்கம் அதிகமாயிருக்கு அப்படின்னு பொதுவான குற்றச்சாட்டு. அதை சொல்லியே இந்த அரசத்தை ஒரு நல்ல ஒரு அரசாங்கத்தை வீழ்த்துனீங்கல்ல. ஆனா பொறுப்பேற்ற நாள்ல இருந்து பாத்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கு, கஞ்சா பிரச்சனைகள் இருக்கு. நீங்கள் ஏற்கனவே தமிழக அரசாங்கம், அதாவது திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இந்த அரசாங்கம் பிடிச்ச மிகப்பெரிய ஒரு கஞ்சா இதை அழிக்கிறத பார்த்தீங்கன்னா தாவேக்கா தான் பொறுப்பேற்று அதை சரி பண்ணாங்கன்ற மாதிரி நீங்கள் சமூக வலைத்தளங்கள் பரப்புறீங்க. அவரோட புகழை பாடிக்கிட்டே இருக்கீங்க. தொடர்ச்சியாக பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடியே முதல் வழக்கே பார்த்தீங்கன்னா போக்சோ வழக்கு. பாம்பு தினேஷ் என்று பார்த்தீங்கன்னா வடசென்னையை சார்ந்தவர், வட்ட செயலாளர் இருந்தார். அவர் வழக்கில் கைதாகிறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு தாவைக்க சார்ந்த எளிய ஆட்டோ டிரைவர், ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் அருவாளில் கேக் வெட்டுறாரு. இன்னொரு அன்னைக்கே பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்மார்க்கில் போய் தாவைக்க சார்ந்தவங்க மிரட்டுறாங்க, இதுக்கப்புறம் நாங்கள் தான் பார் நடத்துவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பல இடங்கள்ல உங்க குற்ற செயல்களில் ஈடுபடுறாங்க. தஞ்சாவூர் எம்எல்ஏ சரக்கு பாட்டிலோடலாம். ஆமா, தஞ்சாவூர் எம்எல்ஏ அந்த வெற்றியை கொண்டாடி இருக்காரு. ஸோ இப்படி பல பிரச்சனைகள் பார்க்கும்போது நீங்கள் சொன்ன விஷயம் ரொம்ப பெரிய, நமக்கு தலைநகரே நீங்கள் உங்கள் கோட்டையாக மாற்றிட்டீங்கன்னு சொன்னீங்கல்ல, அந்த கோட்டையிலே ஓட்டையை போட்டோன்னு சொன்னீங்கல்ல. ஆனால் இங்கே சட்டம் ஒழுங்கு இன்னைக்கு சந்தி சிரிக்குது. ஸோ இதெல்லாம் அவர் கையில் எடுக்கணும். அவர் சொல்லியிருக்காரு, உங்களுக்கு ஃப்ரீ ஹேண்டடாக நான் கொடுத்துருக்கேன்னு ஒரு விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. இது உள்ளபடியே கண்டிக்கத்தக்கது தான். நீ யார் செய்தாலும் காவல்துறை கடுமையான நடவடிக்கணும். சட்டம் ஒழுங்கை பேணி பாதுகாக்க ஒரு அரசோட முதன்மையான ஒரு கடமை தான். இப்போ இதே தொடர்ந்து பார்த்தோன்னா ஓட்டேரியில் இன்னைக்கு
ஒரு 14 வயது ஒரு இளம் பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்குறாங்க. விஜயன் ஆட்சிக்கு வந்துட்டா இங்க பாலியல் தொந்தரவே இருக்காது, பெண்களுக்கு அந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி தான் பலரும் என்ன பண்ணாங்க, சோஷியல் மீடியாவில் பேசிட்டு இருக்காங்க. ஆனா இவரு முதலமைச்சரா பதவியேற்ற உடனே இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்குது. இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது? அதுதான் சொல்றேனே, நீங்க வந்து முன்னுக்கு முரணாக வந்து ஒரு கட்டுக்கதைகளை வந்து பேசி ஆட்சிக்கு வந்தது இப்ப அம்பலமாயிருக்கு. ம். எல்லா ஆட்சி காலத்திலும் பாத்தீங்கன்னா நான் சொன்னதுதான், நீங்க தனிமனித ஒழுக்கம் தான் இங்க வந்து முக்கியமானது. காவல்துறை வந்து அவங்க கண்காணிக்கணும். இப்ப சட்டம் ஒழுங்கு இந்த பிரச்சனை இருக்குன்னா இப்ப யாரோட கட்டுப்பாட்டுல இருக்கு? திரு விஜய் அவர்களோட கட்டுப்பாடு. அவர் ஆமா, வந்து இதுக்கு முழு பொறுப்பே இருக்கணும்ல. இப்ப வரைக்கும் அவர் சைட்ல இருந்து எந்த அறிக்கையும் வந்து வரல. ஆமா. அதனால சொல்றோம், கண்மூடித்தனமாக ஒரு அரசாங்கத்தை வந்து எதிர்க்காதீங்க. நீங்க வந்து உங்க மனதுல பட்டதெல்லாம் வந்து இங்க வந்து பேசாதீங்க அப்படின்னு நம்ம சொல்றது. இப்ப இதுக்கெல்லாம் அந்த முட்டு கொடுத்தவங்களோட பதில் என்னவா இருக்குன்னா, கண்டிப்பா. இல்ல அவர் இப்பதானே வந்திருக்காரு. எப்ப வந்தா என்ன? இல்ல 2ஆம் தவறு கையெழுத்து தானே. சிங்கப்பெண் திட்டம் அப்படின்னு போட்டாரு. சிங்கப்பெண் திட்டம் அதான் சொல்றேன். இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபோர்ஜரி தான் சொல்றேன் நான். ம். ஏற்கனவே இருக்கிறது தான் மகளிர் காவல் இருக்கிறது தான் சிங்கப்பெண் திட்டம்னு வந்து போட்டிருக்காரு. ஆமா. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. ஆனா வண்டி அதே வண்டி தான். ம். அதை தாண்டி வந்துன்னா சட்டம் ஒழுங்குல வந்து தீவிரமா வந்து கவனம் செலுத்தும். கண்டிப்பாக இது வந்து கண்டிக்கத்தக்கது. இது எங்க பெண்களுக்கு எதிரான அநீதி நடந்தாலும், பாலியல் துன்புறுத்தல் நடந்தாலும், பாலியல் இந்த மாதிரி சிக்கல்கள் வந்து உடனடியாக வந்து தண்டிக்கப்படணும். ம். இவங்களுக்கு வந்து தயவுதாட்சம்லாம் வந்து பார்க்கக்கூடாது. கடுமையாக தண்டிக்கப்படணும். அப்பதான் பாத்தீங்கன்னா குற்றங்களை வந்து நீங்க வந்து குறைக்க முடியும். ஸோ இது வந்து என்னன்னா, இதை வந்து நம்ம யாருமே இது சரின்னு வந்து சொல்லக்கூடாது. எல்லாருக்குமே நமக்கு அந்த பொறுப்பு இருக்கு. நம்ம வீட்ல வந்து 2 குழந்தைகள் நம்ம வளர்க்கணும்னா, பெண் குழந்தைக்கு மட்டும் நம்ம சொல்றோம். இது வந்து தப்பு. இந்த நேரத்துக்கு போனா வெளில போனா வீட்டுக்கு வந்துடணும். எங்க போனாலும் ஃபோன் பண்ணி சொல்லணும். சொல்லாம போகக்கூடாதுன்னு இப்படிலாம் நம்ம வந்து சொல்றோம். அதே வீட்ல ஒரு ஆண் மகனை நம்ம வளர்க்கும் போது என்ன சொல்றோம்? அவன் தான் இந்த குற்ற செயல்ல ஈடுபடுறான். அவன் யாரு? நம்ம வீட்ல இருந்து தான் போறான். வெளியில இருந்தெல்லாம் யாரும் வர்றதே கிடையாது. அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம சொல்ல தவறிட்டோம் நம்ம. ம். பெண் குழந்தைகளை வேறு மாதிரியும், ஆண் குழந்தைகளை வேறு மாதிரியும் இந்த சமூகம் வந்து வளர்க்குற விதமே ரொம்ப தவறானது. 2 பேரும் வந்து தவறுனா தவறு, சரினா சரின்னு இதை வந்து சொல்லி கொடுக்காத வரையும் இந்த சிக்கல்கள் வந்து சட்டத்தால வந்து தீர்த்தர முடியாது. ம். நீங்க சமூகத்தால் தான் இதை வந்து நகர்த்தணும். இது எல்லாருக்குமே அந்த பொறுப்பு இருக்கு. இது வந்து மேலும் வந்து நடக்காம கடுமையான சட்ட நடவடிக்கைகளை தாண்டி ஒரு வீட்டுக்குள்ளேயும் வந்து சுய ஒழுக்கம் வரணும். அந்த பிள்ளைகளுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சுய கட்டுப்பாடு வந்து வேணும். அப்படி இருந்தா மட்டும்தான் இது வந்து பெண்கள் பாதுகாப்பை நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் அதை உறுதிப்படுத்தணும். வெறும் சரி. அரசாங்கத்து மேல மட்டும் நம்ம குறை சொல்றதுல எந்த விதமான பயனும் இல்லை. ஓகே. இப்போ அடுத்த கட்டமா விஜய் அவர்கள் என்ன பண்ணாருன்னா, முதலமைச்சர் ஆனனையும் முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களை போய் சந்திக்கிறாரு. அதே போல் அன்புமணி ராமதாஸை சந்திக்கிறாரு, சீமான் அவர்களை சந்திக்கிறாரு, வைகோ அவர்களை சந்திக்கிறாரு. இதை எப்படி சார் நம்ம எடுத்துக்கிறது? ஒரு ஆரோக்கியமான அரசியலை இவர் இது பண்ண, ஏன்னா விமர்சிச்சார், எதிர் திசையிலேருந்து தீய சக்தியெல்லாம் சொன்னார். இன்னைக்கு அந்த தலைவரையே போயிட்டு சந்திக்கிறாரு. இது எப்படி எடுத்துக்கிறது? அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்க ஆக்ரோஷமா பேசினா மட்டும்தான் ஆட்சி கட்டல வந்து அமர முடியும். நீங்க ரொம்ப மென்மையா அணுகுனீங்கன்னா தோல்வியை சந்திக்கின்றது திமுகவுக்கு ஒரு பாடம். இது ஓகே. திரு விஜய் அவர்கள் திரு ஸ்டாலின் அவர்களை கடுமையாக வந்து விமர்சனம், ஸ்டாலின் அங்கிள்னு வந்து சொன்னார். ஆனா இவர் என்ன பண்ணாருன்னா ரொம்ப நாகரிகமான அரசியலை வந்து இவர் வந்து எதிர்கொண்டாரு. ம். நீங்க வந்து இப்போ ஒரு போர் நடக்குது. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஆயுதத்தோட வந்து வராங்க. நீங்க நல்லவர், நேர்மையானவர். ஆனா நீங்க நிராயுத பாணியா போய் வெறும் கையில நான் சண்டை போடணும்னா அப்ப யாருக்கிட்ட ஆயுதம் இருக்கும் அவங்க தான் வந்து ஜெயிப்பாங்க. இதுதானே இயல்பு. கண்டிப்பா. ஆனா இந்த மாண்பை வந்து திரு விஜய் அவர்கள் வந்து கடைபிடித்தாருன்னா இல்ல. சரமாரியாக உண்மைக்கு புறம்பான குற்றச்சாட்டுகளை திமுக மேலையும் திமுகவின் தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர் மேல தொடர்ச்சியா வைக்கும்போது இவர் என்ன பண்ணாருன்னா கடந்து போனார். விஜய் என்ற பேரையே எங்கேயுமே சொல்லவே இல்லை. ம். அவர் மக்களுக்கான நலத்திட்டங்களை வந்து பேசினா அதிமுக எதிர்த்து களமாட்டினார். குறிப்பாக வந்து சனாதனத்துக்கு எதிராகவும் மத்திய அரசாங்கத்தை எதிர்த்தும் மோடி அவர்களை எதிர்த்தும் தான் அவர் வந்து பேசினார். ம். போட்டியே வந்து டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் தான் இவர் வந்து அங்க வந்து ஃபைட் பண்ணார். ஆனா இங்க பாத்தீங்கன்னா இவர் சந்தடி சாக்குல என்ன பண்ணாருன்னா திமுக மேல வந்து கட்டுக்கதைகளும் பொய்களையும் புரட்டுகளையும் சொல்லி அது வந்து மக்கள் மத்தியில போய் சிம்பத்தியா போய் வந்து எடுபட்டுச்சு. ஆனா இவ்வளவு தூரம் கட்டமைப்பு பண்ணியிருக்காரு, இவ்வளவு தூரம் வந்து மக்களுக்கு பணி செய்திருக்காரு, இவ்வளவு வெல்ஃபேர் ஸ்கீம் கொடுத்திருக்காரு, தமிழ்நாடு முன்னேறிய மாநிலமா எடுத்துட்டு வந்திருக்காரு. இதெல்லாம் வந்து மறந்து போச்சு உங்களுக்கு. இந்த நல்லது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு பிம்பம் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஒரு நடிகர் பிம்பம் ஒரு இந்த மாதிரி ஒரு அரசியல்ல அடிபட்டது. இப்பயாவது திமுக அதை வந்து உணர்ந்து நீ என்ன பேசுறியோ அதுக்கு வந்து எதிர்வினை ஆற்றுன்னு சொல்லிட்டு இந்த முறை அவங்க வந்து களமாடினா மட்டும்தான் திமுக அடுத்த முறை வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு. இல்லைன்னா என்ன ஆகும்னா
உங்க வந்து காழ்ப்புணர்ச்சி அரசியல் வந்து பெருசாயிடும், இங்க நல்ல அரசியல் வந்து அடிபட்டு போயிடும். இது நிச்சயமாக திமுகவுக்கு ஒரு பாடம் தான் இது. ஓகே. இப்போ அடுத்தபடியா அவர் என்னன்றாருன்னா, கஜானா காலி, ஃபுல்லாவே காலி. 10 லட்சம் கோடி இருக்கு, கஜானா காலி. எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் வேணும். அது இல்லாமல் வெள்ளை அறிக்கை கொடுப்பேன். கடந்த ஆட்சியில் என்னென்ன தவறுகள் நடந்தது, எவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறாங்க, என்னென்ன மிச்சம் வச்சிருக்காங்க அப்படின்ற குறித்து வெள்ளை அறிக்கை கொடுப்பேன் அப்படின்றாரு. ஒருவேளை இது திமுக அதாவது கடந்த திமுக அரசை அட்டாக் பண்ற ஒரு மோட்ல விஜய் அவர்கள் இறங்குறாரோ, அதிரடி நடவடிக்கை எடுக்கிறாரோ அப்படின்னு எடுத்துக்கலாமா? இதுக்கு முன்னாடி நீங்க கேட்ட கேள்வி வந்து நான் வந்து பதில் சொல்லல உங்களுக்கு. என்னன்னா, இவர் ஏன் எல்லாரையும் போய் பார்க்குறாரு அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. அது என்ன, இந்த 2 நாள்ல உங்களுக்கு தலை சுத்தி போச்சு. இங்க வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியுது, சபாநாயகர் நீங்க தேர்வு பண்ணாலும் இந்த கூட்டணி கட்சிகளோட சப்போர்ட் உங்களுக்கு தேவை. எந்த நீங்க வந்து ஒரு திட்டங்களா எடுத்துட்டு வர்றீங்கன்னா, நீங்க பில் பாஸ் பண்ண நிச்சயமாக இவங்களோட சப்போர்ட் தேவை. எதிர்கட்சியாக ரொம்ப வலுவாக வந்து திமுக வந்து அமர்ந்திருக்கு. ஒருவேளை ஸ்டாலின் அவர்கள்னா கூட நீங்க சொல்ற மாதிரி அந்த நாகரிக அரசியல் வந்து முன்னெடுப்பார். ஆனா திரு உதயநிதி ஸ்டாலின் வந்து அப்படி கிடையாது. ஒரு ஒற்றை செங்கல்ல வச்சு ஒரு ஒரு மோடின்ற ஒரு கட்டத்தையே வந்து உலுக்கி எடுத்தவர் அவர். அந்த மாதிரி அவர் வந்து ரொம்ப வலிமையான ஒரு இளம் தலைவர் அவர். ஸோ அவர் வந்து இன்னைக்கு வீரியமா அட்டாக் பண்ணுவார். விஜயோட சுபாவம் வந்து பேசவே மாட்டார். உதயாநிதியோட சுபாவம் என்னன்னா, ரொம்ப அட்டாக் பண்ணி பேசுவார், தரவுகளோட பேசுவார், தங்கு தடை இல்லாமல் வந்து பேசுவார். எதை பற்றியும் அவர் வந்து சிந்திக்க மாட்டார். ஸோ மக்களுக்காக வந்து தொடர்ச்சியாக வந்து ஃபைட் பண்ணுவார். ஏன்னா சனாதனத்தை பற்றி பேசினா உன் தலையை வெட்டுவேன், தலைக்கு வந்து இத்தனை கோடின்னு சொல்லும்போது கூட முடிஞ்சா என் மேலே கை வச்சு பாடுறான்னு சொல்லி எத்தனையோ இந்தியா முழுக்க வந்து வழக்குகள் வந்து போட்டாங்க. அந்த வழக்கு போட்டவொடனே மன்னிப்பு கேட்க வச்சவர் வந்து உதயநிதி. ஸோ அதனால திரு விஜய் அவர்களுக்கு வந்து தெரியும், ஸோ இவரோட நம்ம வந்து மோதிலாம் இங்கே ஜெயிக்க முடியாது. அதனால என்ன பண்ணோம்னா, நம்ம வேற பாலிடிக்ஸ் கையில் எடுப்போம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, எல்லா தலைவர்களும் உள்ளபடியே அது வந்து நல்ல ஒரு அணுகுமுறையாக தான் நான் வந்து பார்க்குறேன். நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும்னா, எதுக்கு சண்டை போடணும்னா, தமிழ்நாட்டின் நலன் பாதிக்குது, ஒரு மத்திய அரசாங்கம் ஒரு தீய திட்டத்தை இங்கே எடுத்துட்டு வருதுன்னா, அப்போ 2 கட்சியும், ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டுமே சேர்ந்து வந்து எதிர்க்கணும். ஆனா அந்த புரிதல் வந்து விஜய்க்கு வந்து இருக்குமா, விஜய் கூட இருக்கிறவங்களுக்கு இருக்குமானா நமக்கு வந்து தெரியல. ஏன் அப்படி நமக்கு ஒரு ஐயான்னா, நீங்க பதவியேற்ற முதல் நாளே பாத்தீங்கன்னா தமிழ்த்தாழ் வாழ்த்து வந்து 3ஆம் இடத்துக்கு வந்து தள்ளுறீங்க. தேசிய கீதம் பாடுறதுல நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க வந்து வந்தே மாதரம் பாடல் எடுத்துவாங்க, சமஸ்கிருத மொழியில வந்து எழுதப்பட்டது. அது வந்து காலாவதி ஆயிப்போச்சு. தமிழக இன்னும் சொல்ல போனா வந்து பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களே அதை வந்து கைவிடப்பட்டது. முதல்ல நீங்க வந்து வந்தே மாதத்துக்கும், 2வது வந்து தேசிய கீதத்துக்கும், 3வது வந்து தமிழ்த்தாழ் வாழ்த்துக்கும் அப்படியே ரிவேர்ஸ் ப்ராசஸ்ல நீங்க போகும்போது, ஒரு முறை இல்லை 2 முறையும் அதே தான் பண்றாங்க. முதல்ல பதவி ஏற்கும் போது அதே தான் பண்றாங்க, முடிக்கும் போது அதே தான் பண்ணும்போது மிகப்பெரிய இங்கே ஒரு ஆபத்தை வந்து சூழ்ந்து இருக்கிறத வந்து திமுக வந்து விடாது, அவருக்கு தெரியும். ஸோ அதனால என்ன பண்றாருன்னா, சமாதான புறா வந்து கையில் எடுக்கிறாரு. வெள்ளைக்கொடிக்கு வேலை வந்துச்சு முத நாளே. நீங்க வந்து கருப்பு சிவப்பு நான் வீழ்த்துவன்னு சொன்னவர் நாளே வெள்ளைக்கொடியை கையில் எடுத்துட்டு என்ன பண்றாருன்னா, ஊர்வலம் வர்றாரு, வந்துட்டு பாக்குறாரு. உள்ளபடி அது நல்ல அரசியலா தான் பாக்குறேன். ரொம்ப மெச்சூர்டா பிஹேவ் பண்றாரு வந்து திரு ஸ்டாலின் அவர்கள். ரிசீவ் பண்றாங்க அழகா, அந்த உரையாடல் வந்து நடக்குது. அங்கேயும் சம்பவம் பண்றாரு உதயநிதி ஸ்டாலின். என்ன பண்றாருன்னா, காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு புக்கை எடுத்து கொடுக்குறாரு. அது எப்படி இருக்கும் உங்களுக்கு, வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சுற மாதிரி இருக்கும் அவருக்கு. இந்த திராவிடத்தை அழிக்க தான் நான் வந்திருக்குன்னு சொன்னவர்கிட்ட, திராவிட சிந்தாந்தத்தை நீ வந்து படிச்சு தெரிஞ்சுக்கன்னு சொல்றது உள்ளபடியே அதுதான் வந்து திரு உதயநிதி ஸ்டாலினோட ட்ரேட்மார்க். அதை தாண்டி எல்லா தலைவர்களும் பார்த்தது உள்ளபடியே நமக்கு வந்து இந்த அரசியல் வந்து ஒரு நல்ல நோக்கத்துக்காக நடக்கணும், ஒரு காழ்ப்புணர்ச்சி இல்லாம இது ஒரு ஆரோக்கியமான அரசியலா தான் நான் பாக்குறேன். ஓகே. இப்ப அடுத்தது நீங்க கேட்டீங்க கஜானா காலின்னு சொல்லிட்டு. கஜானா காலின்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? இப்ப நீங்களே சொல்லியிருக்கீங்க, ஸ்டாலின் அங்கிள் நீங்க சொன்னதெல்லாம் நிறைவேற்றணும், சும்மா வந்து கஜானால காசு எல்லாம் சொல்லாதீங்க, இருக்குதுன்னு எனக்கு தெரியும்னு இதே விஜய் ரொம்ப நாள்ல இல்ல, ஒரு 20-25 நாளுக்கு முன்னாடி வந்து சொன்னார், பிரச்சாரத்துல வந்து சொன்னாரு. அப்ப நீங்களே இன்னொரு ஸ்டாண்ட் எடுத்து என்ன சொல்றீங்கன்னா, கஜானா காலி ஆயிடுச்சுன்னு. கஜானா காலி ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? பதவியே இருக்கிறீங்க, இன்னும் நீங்க உள்ளவே போல, அதிகாரத்துக்குள்ளே போல, போறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு எப்படி? அப்பனா நீங்க சொல்றது பொய்ன்னு நான் சொல்லல. விஜய் ஆதரிக்கிறவர்களே, விஜயோட ரசிகர்களே, விஜயோட தொண்டர்களே, தாவேக்காரங்களே எழுதுறாங்க. என்னன்னா இது ஓவர் இதுவா இருக்கணும், அலும்பலா இருக்கணும்னா நீ உள்ளே போவாம எப்படின்னா நீ சொல்லுவ? அதே மாதிரி பெரிய சுமையை தூக்கி என் தலையில வச்சிட்டாங்கன்னா, முதலமைச்சர் பதவி உங்களுக்கு சுமைன்னா ஏன் சார் அந்த இடத்துக்கு வரீங்க? சொல்லுங்க, எதுக்கு நீங்க வரீங்க? இப்போ வந்து திமுக சொல்லிச்சுல்ல, நாங்க வந்து ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியா செயல்படணும். நீங்க அந்த மாதிரி சொல்லுங்களேன், எனக்கு வந்து பெரும்பான்மை எனக்கு கிடைக்கல, திமுக அதிகமாக சேர்ந்து ஆட்சி மட்டும் நீங்க சொல்லிட்டு போங்களா, அந்த பெருந்தன்மை உங்களுக்கு இருக்கா? கிடையாது இல்லைல்ல. திமுக வந்து அவங்களோட உழைப்புல வேர்வை சிந்தி இந்த 10 ஆண்டுகளா இன்டாக்ட் கூட்டணியில் இருந்த தன்னோட கட்சியே உங்களுக்கு வந்து அனுப்புறாரு அவரு.
இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் வந்து உங்களுக்கு அந்த முடிவு எடுக்கலைன்னா விஜய் அவர்கள் இன்னைக்கு முதலமைச்சர் ஆயிருக்க முடியாது. தொங்கு சட்டசபை உங்களுக்கு 5 முறை கவர்னர் திருப்பி அனுப்புறாருங்க. உங்களை ஒண்ணுமே கவர்னர் பண்ணல. மத்திய அரசாங்கம் உங்களுக்கு அவ்வளவு நெருக்கடி கொடுக்கும். அந்த நெருக்கடியிலிருந்து உங்களை காப்பாற்றியவர் திரு ஸ்டாலின் அவர்கள். அதனால அவருக்கு அந்த நன்றி விசுவாசம் இருக்கு. அதனால வந்து போய் பார்த்தாரு. ஓகே. அப்புறம் நீங்க சொல்றது அந்த கஜானா காலி வந்து அப்படிலாம் வந்து கிடையாது. நல்ல நிலைமையில இருக்கு. 10 லட்சம் கோடி உங்களுக்கு கடன் இருக்குன்னா 35 லட்சம் கோடினா 45 கோடி வரைக்கும் பாத்தீங்கன்னா இங்க வந்து ஃபண்ட் ஃப்ளோ வந்து இருக்கு. அவங்க வந்து பல்வேறு உங்களுக்கு வந்து வெளிநாட்டு முதலீடுகள் வந்து எடுத்திருக்காங்க. ஜிடிபி தமிழக ஜிடிபி நல்லாவே இருக்கு. கடந்த 2 ஆண்டுகளாக வந்து முதன்மை மாநிலமா இருக்கு. தொடர்ச்சியாக இரட்டை இலக்க வளர்ச்சி அடைந்ததுனால நீங்க சொல்றது வந்து தப்பான ஒரு முன்னுதாரணம். இதை சொல்லி ஏன் அவர் அப்படி சொல்றாருன்னா, இப்ப நீங்க திட்டங்கள் கேட்பீங்களா, அடுத்தது நீங்க கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றணும்னா, இவர் வாக்குறுதிகள் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகள் வந்து கண்ணை மூடிட்டு கொடுத்துட்டாங்க. அதை நிறைவேற்ற முடியாதுன்றதுனால இப்பயே பாத்தீங்கன்னா ஒரு போட்டு வைக்கிறார், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு வந்து கேட்கறது. உள்ளபடியே சொல்றேன், நீங்க வச்ச கருத்துக்கள்ல இருந்து பின்வாங்குறீங்க. அப்பனா உங்களுக்கு அந்த ஆட்சி அதிகாரத்துல வந்து உங்களுக்கு பண்ண முடியலன்னு நீங்க உங்க தோல்வி ஒப்புக்கொள்ள தான் அர்த்தம். அப்படிலாம் வந்து கிடையாது. நீங்க தொடர்ச்சியாக வந்து முன்னேறி போகணும். அந்த மக்களுக்கு நீங்க கொடுத்த வாக்குறுதிகள் வந்து நிறைவேற்றணும். ஓகே. அடுத்தபடியா அவருடைய ஆஸ்தான ஜோசியர் ரத்தன் பண்டிட் அவருக்கு வந்து அரசு பதவி கொடுக்குறாங்க. முதலமைச்சரினுடைய அரசியல் ஆலோசகராகவும் சிறப்பு பணியாளராகவும் அவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. இது எப்படி சார் நம்ம எடுத்துக்கிறது? வெளியால ஒருத்தர் வந்து இங்க வந்து அவருக்கு ஜோசியருக்கு ஒருத்தருக்கு வந்து இந்த அளவுக்கு பதவி கொடுக்க முடியுமா அப்படின்றதெல்லாம் உள்ளபடியே நமக்கு அதிர்ச்சியா இருக்கு. இந்த செய்தியை வந்து நம்ம கேட்கறது உள்ளபடியே அரசியல் தெரிந்தவர்களுக்கு இது வந்து எவ்வளவு ஆபத்தானதுன்னு நமக்கு வந்து தெரியும். அப்ப நீங்க வலதுசாரி சித்தாந்தத்தை தான் நீங்க வந்து செயல்படுறீங்க. நீங்க ஏற்கனவே என்ன பண்றீங்க, நீங்க வந்தே மாதரம் பாடல் வந்து பாடுறீங்க. அது ஒரு வலதுசாரியை வந்து முன்னிறுத்தி எழுதப்பட்ட பாடல். 150 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட பாடல். அது அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒருங்கிணைந்த இந்தியாவே கிடையாது அப்போ. சரிங்களா? அப்ப அன்னைக்கு எழுதின பாடல் சமஸ்கிருதத்துல எழுதின பாடலை நீங்க இன்னைக்கு பாட வேண்டிய அவசியம் என்ன? இந்தியா முழுக்க அந்த பாடல் பாடுறது இல்லைங்க. தனிப்பட்ட நிகழ்ச்சியில வேணா பாடுவாங்க, RSS நிகழ்ச்சிகள்ல பாடுவாங்க, அரசு விழாக்கள்ல பாடுறது இல்ல. அப்படி ஒரு இது வந்து ஜியோ வந்து மத்திய அரசாங்கம் வந்து போட்டிருந்தாலும் பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களே இதை வந்து முன்னெடுக்கல. மேற்கு வங்கத்துல கூட பதவியேற்கும் போது அந்த பாடல் இல்ல. அததான் நம்ம சொல்றேன். பிஜேபி ஆளுகின்ற மாநிலத்துல பிஜேபி வந்து கட்சிக்காரங்க வந்து முதல்வரா பதவியேற்கும் விழாலே பண்றது இல்ல. அந்த மாநில அரசின் பாடல தான் முதல்ல பாடுவாங்க, அப்புறம் தேசிய கீதம் பாடுவாங்க. யாருமே இல்லாத ஒரு நடைமுறையை நீங்க வந்து எடுத்துட்டு வரீங்கன்னா அப்ப நீங்க வலதுசாரி சிந்தனையை வந்து நீங்க மேல்நோக்கி வந்து பண்றீங்க. ஏன் நம்மன்னா போற போக்குல நம்ம இதை குற்றம் சொல்லல. நீங்க கொடுத்த வந்து 9 பேரும் அமைச்சரவையிலே பாத்தீங்கன்னா வெங்கட்ராமனுக்கு முன்னுரிமை கொடுக்குறீங்க. அந்த கீர்த்தனா யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து ஒரு பிஜேபி, இவங்களே பாத்தீங்கன்னா ஒரு பிஜேபி சப்போர்ட்டரா ஊடகங்கள்ல வந்து திரு மோடி அவர்கள் மிகப்பெரிய ஒரு தலைவர் அப்படின்னு சொன்னாங்க. அதை தாண்டி இந்தியில வந்து ப்ரௌடா வந்து பேசுறாங்க. திருப்பரங்குன்றத்தோட பாஜக சப்போர்ட்டா தான் வந்து அவங்க வந்து பேசுனாங்க. அந்த மாதிரி ஆட்கள். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா RSSலயும் வந்து உங்களுக்கு வந்து இவருக்கு வந்து கொடுக்குறீங்க. CTR நிர்மல்குமார் திருப்பங்கண்ட இஷ்யூல என்ன பேசினாங்க, உங்க ஸ்டாண்ட் என்ன, ஏன் கருத்து பேசணும்னு கேட்டார். அவங்க செய்தி தொடர்பாளர் வச்சுங்களேன், நாஞ்சில் சம்பத் கிட்ட கேட்கறாங்க, திருப்பரங்குன்ற இஷ்யூல ஏன் வந்து விஜய் வந்து எந்த விதமான கருத்தும் சொல்லணும், ஏன் அவர் கருத்து இல்லாம கூட இருக்கலாம், அவர் ஏன் கருத்து சொல்லணும் அப்படின்னு வந்து சொன்ன இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது கோர்வையா நீங்க பாத்தீங்கன்னா அப்ப நீங்க ஒரு வலதுசாரி அரசியலை வந்து முன்னெடுக்கிறீங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, நமக்கு ஒரு அச்சம் வருது. நீங்க ரத்தன் பண்டிட் அவர் பேரு, ஆனா உண்மையான பேர் வந்து வெற்றிவேல். இவங்க வந்து ரத்தன் பண்டிட்னு ஒரு சர்மா சாஸ்திரி அந்த வரிசையில வந்து வருது. அது ஒரு சமஸ்கிருத பேருன்னு வச்சுக்கலாம். அடுத்தது உங்களுக்கு இவர் வந்து ஜோசியம் சொல்லி நீங்க ஜெயிச்சிட்டீங்க. அடுத்தது இன்னொருத்தர் வந்து ஜான் ஆரோக்கியசாமின்னு இருக்காரு, ஸ்ட்ராட்டஜி பண்ணாரு உங்களுக்கு. அவருக்கும் ஏதாவது அரசுல உயர் பதவி வந்து நிச்சயமாக வந்து கொடுப்பாரு. நான் சொல்றேன், நீங்க எழுதி வச்சுங்க. கண்டிப்பாக அவர் ஏதாவது ஒரு வாரியத்துக்கு தலைவராக அவர் வந்து போடுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜெகதீஷ் பழனிசாமி இருக்காரு, ரூட் பழனிசாமி இருக்காரு, அவருக்கும் நிச்சயமாக ஒரு அரசு பதவி உண்டு. அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க மக்களுக்கு சேவை செய்ய வந்தீங்களா, உங்க கூட இருக்கவங்க திருப்திப்படுத்துறதுக்காக அவங்கள வந்து ஒரு உயர் பதவியில உட்கார வச்சு அழகு பார்க்கணும்னு நீங்க வந்தீங்களா? சொல்லுங்க. நீங்க இந்த மக்களுக்கு சொல்லுங்க. இந்த மக்கள் தானங்க எதுவுமே தெரியாம பிளைண்டா விஜய் அண்ணா வந்தா எல்லாம் மாறிடும், விஜய் அண்ணா வந்து தலைகீழா எல்லாத்தையும் மாத்திடுவான்னு நம்புறாங்கல்ல அந்த மக்கள். அந்த மக்களுக்கு நீங்க வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணாதீங்க. இந்த மக்களுக்கான ஒரு ஆட்சியை கொடுங்கன்னு சொல்றேன். ஏன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கு, உங்களுக்கு வந்து கட்சிக்காரங்களால பிரச்சனை இருக்கு, கட்சிக்குள்ளே பிரச்சனை இருக்கு, கூட்டணி கட்சிகளால உங்களுக்கு பிரச்சனை இருக்கு, உங்களால வந்து முழு மெஜாரிட்டி வந்து கொடுக்க முடியல, உங்களால வந்து அதிமுகல பல பிளவுகள் இருக்கு. அப்ப எல்லாமே இந்த அரசியல் முழுக்க உங்களை சுத்தி நடக்கும்போது அப்ப நீங்க எடுத்து வைக்கின்ற ஒரு அடியும்
கவனமாக இருக்கணும். கால் வைக்கிறதெல்லாம் கண்ணி வெடி தான் இருக்கு. அதனால அவர் வந்து ரொம்ப கவனமாக கையாளணும். தமிழக மக்கள் உங்க பக்கத்துல இருக்காங்க சார், உங்களுக்காக வந்து நாங்க சப்போர்ட் பண்றோம் சார், நீங்க தைரியமா போங்க. இந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து நீங்க பதவிகளை கொடுத்து உங்களுக்கான அந்த முதல்வர் பதவி வந்து தயவு செஞ்சு நீங்க வந்து கொச்சைப்படுத்தாதீங்கன்னு சொல்றோம். ஓகே. அடுத்தபடியா பவர் சென்டர் இங்க நான் மட்டும்தான் அப்படின்னு விஜய் அவர்கள் சொன்னாரு. ஆனா இப்ப இங்க நடக்கிறத வச்சு பார்த்தா பவர் சென்டர் இவரா இல்ல பாஜகவா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஏன்னா ஒரு பக்கம் Z+ பாதுகாப்பு கொடுக்குறாங்க, இன்னொரு பக்கம் ஜோசியர் அவர் பண்டிதர் வெற்றிவேல் அவர்களுக்கு கொடுக்குறாங்க. பவர் சென்டர் இவரா இல்ல வேற யாருன்னா பவர் சென்டர் இருக்குது வாய்ப்புகள் இருக்கா? இப்போ அது நம்ம வந்து எடுத்த எடுப்பிலே நம்ம அவர் வந்து குற்றம் சொல்றது வந்து சரியாகாதுன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாசுக்கா பேசணும் தான் நான் முயற்சி பண்றேன். ஆனாலும் வந்து இங்க நடக்கிற செயல்கள் பார்த்தீங்கன்னா அதை நோக்கி தான் வந்து நகருது. இப்ப இவருக்கு ஏற்கனவே ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுக்கும்போதே நமக்கு பல்வேறு கேள்விகள் வந்து எழுந்தது. கண்டிப்பா. வீட்டுக்குள்ளேயே இருக்கிற எதுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு? ஏன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரைவேட் செக்யூரிட்டி வச்சிருக்கீங்க, வந்து சிங்கப்பூர்ல இருந்து கூப்பிட்டு வந்த பவுன்சர்ஸ் உங்களுக்கு கூட இருக்காங்க. இது இல்லாம உங்களுக்கு தொண்டர் படை வந்து இருக்காங்க. இது இல்லாம நீங்க ஏற்கனவே தமிழக காவல்துறையில நீங்க வந்து உங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்குற எங்க போனாலும் ஒரு அரசியல் கட்சி தலைவரா நீங்க சொல்றீங்க எனக்கு த்ரெட் இருக்குன்னு சொல்லலாம். நீங்க போர் இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா முதல்வருக்கே 50 போலீஸ் தானே உங்களுக்கு 500 போலீஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. அப்போ போற இடங்கள்லாம் வந்து போலீஸ் பாதுகாப்பு இருக்கு. அதை தாண்டி நீங்க ஒய் பிரிவு பாதுகாப்பு வந்து கேட்டீங்க, அன்னைக்கு வந்து உடனே கொடுக்குறாங்க. ஒய் பிரிவு பாதுகாப்பு வந்து அவர் கேட்ட உடனே வந்து தராங்க. இப்போ பாத்தீங்கன்னா இவர் கேட்காமலே Z பிரிவு வந்து Z+ வந்து கொடுத்துருக்கிறது இந்தியா முழுக்க ஒரு 9 மாநில முதல்வர்களுக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. அங்க வந்து யோகி ஆதித்யநாத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இவருக்கு வந்து கொடுத்துரு உள்ளபடியே உங்களை மத்திய அரசாங்கம் உளவு பார்க்கிறதா அப்படின்னு நமக்கு ஒரு ஐயம் இருக்கு. ஏன்னா தமிழக மக்களுக்கான முதல்வர் இவரு, தமிழ்நாட்டுக்கான முதல்வர். அப்ப எங்க முதல்வரை மக்கள் வந்து பெருவாரியா தேர்ந்தெடுத்து எங்க முதல்வரை மத்திய அரசாங்கம் உளவு பார்க்க தான் எங்களுக்கு ஒரு ஐயம் இருக்குல்ல. அதை வந்து தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. அது உள்ளபடியே நம்ம வந்து ஐயம் வந்து ஏற்படுது. அதை வந்து முதல்வர் அமைச்சகம் தான் வந்து அந்த அதிகாரிகள் தான் வந்து பாதுகாப்பு பணியில் இருக்க அதிகாரிகள் தான். ஏன்னா அது வந்து பாதுகாப்பு சார்ந்த நம்ம வந்து விமர்சனம் பண்ண முடியாது. நீங்க புரோட்டோகால்ன்றது பாத்தீங்கன்னா நீங்க எதுக்கு எடுத்தாலும் வந்து கேள்வி கேட்கணும். ஆமா நமக்கு ஒரு ஐயம் இருக்கு. அந்த ஐயத்தை வந்து வெளிப்படுத்த வேண்டியது, அதுக்கு வந்து ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டியது நிச்சயமாக வந்து உயர் காவல்துறை அதிகாரிகள் வந்து இதை நிச்சயமா தெளிவுபடுத்தும். இப்போ நம்ம வந்து சட்டமன்றத்துக்குள்ள இப்போ நம்ம பேசிட்டு முன்னாடி பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விஜய்க்கு ஒரு கடுமையான விமர்சனங்கள், அது நாசுகா கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரே காலேஜில் படித்தோம், ஆனால் சீனியர்னு பார்த்தா அரசியலில் சீனியர்னு பார்த்தா திமுக தான், ஏன்னா எங்களுக்கு அந்த இது இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது மாத்திரம் இல்லாமல் இன்னொரு கருத்து சொன்னாங்க, பொதுவாக சட்டமன்றத்துக்குள்ள ஆளுங்கட்சி தரப்புல தான் அதிக எம்எல்ஏக்கள் இருப்பாங்க, ஆனால் இந்த தடவை எதிர்க்கட்சியில் அதிகப்படியான எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அட்டாக் ஆரம்பிச்சிட்டாரா உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை, நிச்சயமாக எடுத்துக்கணும். அதை கூட ஏன் அவர் அப்படி சொன்னார்னா, இவங்க வந்து எழுதுறாங்க, பேசுறாங்க, என்ன சொல்றாங்கன்னா, நீ படிச்ச காலேஜில் எங்க அண்ணன் ஹெட் மாஸ்டர் தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது உள்ளபடியே ஒரு ஒரு தனிப்பட்ட தாக்குதலை தான் நம்ம வந்து பார்க்குறோம். இவர் வந்து லயலா கல்லூரியில் தான் திரு உதயநிதி ஸ்டாலினும் படிக்கிற, இவரும் படிக்கிறார். லயலா கல்லூரியில் பட்டப்படிப்பை முடிச்சுட்டு வெளில வந்தார், இவரு பாஸ் பண்ணிட்டு வெளில வந்தாரு. நம்ம குறை மதிப்பீடு பண்ணல திரு விஜய் அவர்கள், இவங்க சொன்னதுனால நம்ம சொல்றோம். அவர் வந்து காலேஜ் டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு வெளில வர்றாரு, புரியுதுங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவர் வந்து தொடர்ச்சியாக வந்து படங்கள் நடிச்சு அந்த படங்கள் வந்து போல அவங்க அப்பா சொந்த தயாரிப்பிலே வச்சு வந்து பண்ணாரு. அவர் தொடர்ச்சியா வெயிட் பண்ணி ஹீரோ வந்தாரு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதல் படமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ஓகேங்களா? நீங்க நடிச்ச முதல் படம் எப்படி இருக்கு? நான் அதுக்காக வந்து நான் விஜய் அவர்களை குறை மதிப்பீடே பண்ணல, நான் நீங்க சொல்றதுனால அந்த ஒப்பீட்டுக்கு நான் வரேன். முதல் படமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ஆனாலும் அவர் தொடர்ச்சியா படங்கள் வந்து நடிக்கல, ஒரு சில படங்கள் நடிச்சாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தயாரிப்பு வந்து பண்ணார். அவர் தயாரிக்கும் போதும் முதல் படம் உங்களை வச்சுதான் தயாரிச்சார். ரெட் ஜெயின் மூவியோட முதல் படம் பாத்தீங்கன்னா குருவி படம். அந்த படம் மிகப்பெரிய ஒரு தோல்வி படம். அப்படி இருந்தும் அவர் வந்து இந்த படம் வந்து விஜய் அவர்களை வச்சு நான் வந்து தோல்வி அடைஞ்சிச்சுலாம் அவர் எங்கேயுமே வந்து அவரை வந்து பிளேம் பண்ணவே இல்லை. ஓகேங்களா? இப்படிதான் வந்து அரசியல் இருக்கும்போது அவர் சொல்றது வந்து நியாயமானது. நீங்க காலேஜில் வேணா எனக்கு சீனியரா இருக்கலாம், ஆனா சட்டமன்றத்துல திமுக வந்து சீனியர்ன்றது வேற. அதை தாண்டி பாத்தீங்கன்னா திரு உதயநிதி ஸ்டாலின் வந்து முன்னாடியே சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருக்காரு, மந்திரியா துணை முதல்வராக இருந்திருக்காரு, மந்திரியா இருந்திருக்காரு, துணை முதல்வர். ஸோ அதனால இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறதுனால அவர் பேசுறதுக்கு ஒரு வலுவான காரணம் இருக்கு. இது என்னன்னா கிட்டத்தட்ட நீங்க வந்து ஒரு எச்சரிக்கையா தான் எடுத்துக்கணும். நான் எது பண்ணாலும் நீ எது பண்ணாலும் நான் உன்னை கேள்வி கேட்பேன் அப்படின்ற ஒரு டோன் இருக்குல்ல, அது உள்ளபடியே விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலா தான் இருக்கும் இதை எதிர்கொள்றது.